அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் சனி பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாசி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏனெனில் இது சனிக்கிழமையுடன், அதாவது சனி பகவான் மற்றும் பிரதோஷ காலம், சிவன் இணைந்த சனி தோஷம் மற்றும் பாவங்களை போக்கும் மகத்தான நன்னாளாகும். மாசி மாதத்தில் வரும் பிரதோஷ வழிபாடு நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படுகிறது. சிவனருள் மற்றும் சனி பகவானின் அருளை பெற்றுத்தர வல்லது. அதாவது நன்மை பெருக்கவும் சிவ வழிபாடு செய்யவும் ஒரு நன்னாளாகும். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அஷ்டாத்தமச்சனியால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து சனி பகவானின் அருளை கண்டிப்பாக பெற்றுத்தரும். மாசி மாதத்தில் வரும் சனி பிரதோஷத்தில் பாரம்போல் சிவபெருமான் அவர்களுடைய வழிபாடு செய்வது முற்பிறவி மற்றும் இப்பிறவி பாவங்களை போக்க வல்லது. மாதத்தில் சக்தி சிவத்தோடு, அதாவது மாசி மாதத்தில் சக்தி சிவத்தோடு ஐக்கியமாவதனால் இந்த தினத்தில் சிவ வழிபாடு, குறிப்பாக சிவராத்திரிக்கு முன் வரும் பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. இந்த தினத்தில் வில்வ இலைகளால் சிவனை அர்ச்சனை செய்து நந்திக்கு அருகம்புல் வில்வம் கொண்டு வழிபாடு செய்வதன் மூலம் தடைகள் நீங்கி செல்வம் பெருகும் என நம்பப்படுகிறது. மாசி சனி பிரதோஷத்தின் போது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள பிரதோஷ காலத்தில் சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களை கண்டு விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் வேண்டிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மாசி மகம் மிகவும் விசேஷமானது. இந்த தினத்தில் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். இதனால் எப்பேற்பட்ட இன்னல்களையும், முக்கியமாக எப்பேற்பட்ட இன்னல்களையும் போக்க வல்லது. மாசி மாதத்தில் முக்கியமாக இந்த பிரதோஷ வேளத்தில், முக்கியமாக சனி பிரதோஷத்தில் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கும் ஒரு அற்புதமான பிரதோஷம் என்று சொன்னால் அது மாசி மாத பிரதோஷ நாட்களாகும். இந்த நாட்கள் அனைவரும் சிவபெருமானையே நினைத்து வழிபட வேண்டும். சிவபெருமானின் அருளை பெற்று தரும் விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம். அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தரும் விரதமாக பிரதோஷ விரதம் கருதப்படுகிறது. தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் நித்திய பிரதோஷ காலம் என சொல்லப்பட்டாலும் திரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை தந்தருளிய நேரமாக பிரதோஷ நேரம் கருதப்படுகிறது. தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். பாரம்போல் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம். இது வரும் கிழமைகளை பொறுத்து அதன் சிறப்புகளும் பலன்களும் மாறுபடும். பிரதோஷங்கள் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனாலேயே இதனை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்லுவது உண்டு. சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதனால் தீராத துன்பங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நன்னாளாகவே இது கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் திரியோதசி திதி வரும் நாளில் முக்கியமாக பிரதோஷ நாளாக கருதி வழிபடுகிறோம். வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு 2 பிரதோஷங்கள் வரும். பிரதோஷங்கள் மிக முக்கியமான பிரதோஷமாக கருதப்படுவது மாசி மாத சனி மகா பிரதோஷமாகும். இது மாபெரும் முக்கியமான பிரதோஷமாகும். இந்த பிரதோஷ நாட்கள் பரம்போல் சிவபெருமானை வழிபடுவது அனைத்திலும் முக்கியத்துவம். திரியோதசி திதி வரும் நாளில் மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் என்று கூறுகிறோம். இந்த தினத்தில் விரதமிருந்து பிரதோஷ நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலும் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெறுவதுண்டு. இந்த சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக திருமணம், குழந்தை பாக்கியம், வீட்டில் சகல சௌபாக்கியம், லட்சுமி கடாட்சம் அனைத்தும் உண்டாக்கும். சிவனருள் வேண்டுபவர்கள் பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது சிறப்பு. முடிந்தவர்கள் உபவாசம், முடியாதவர்கள் பழங்கள் அல்லது சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள்.
பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபடுவோர்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், காரியங்களில் வெற்றி ஆகியவை அதிகரிக்கும். இந்த நாளில் விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கையாகும். உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை மட்டுமின்றி முக்தி என்றும் பேரின்பத்தையும் பரம்பொருள் சிவபெருமான் அருளுவார் என்பது நம்பிக்கை. பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபூஜை செய்தும் பிரதோஷ பூஜை செய்த பலனை அடைய முடியும். சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வ இலை சமர்ப்பித்து வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அருள்வார் என்பது நம்பிக்கையாகும். சனி பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு மற்றும் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமான் அவர்களுடைய சன்னதியில் விளக்கேற்றி வைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வது நல்லது. பகல் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு மாலையில் பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனிடம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும். அதனால் பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து மனதார தியானம் செய்து சிவமந்திரங்களை கூறி வழிபட்ட பிறகு உங்களின் பிரார்த்தனைகளை கொடிமரத்தின் முன்பு அமர்ந்து சிவனிடம் மனதார முறையிடுங்கள். உங்களின் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். சனி மகா பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடும் அனைத்து விதமான நண்பர்களுக்கும் சிவபெருமான் கண்டிப்பாக அனைத்தும் நமக்கு அருளுவார் என்பது நம்பிக்கையாகும். மகத்தான மாசி மாத சனி பிரதோஷம் என்று சொல்லுவார்கள். தேவர்களும் அசுரரும் தனக்கு அளவில்லாத பேரின்பம் தரவல்ல அமிர்தத்தை பெறுவதற்கு மகமேறு மலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பினை கயிறாக்கி திருப்பார்க்கடலை கடைய தேர்ந்தெடுத்த நாள் தசமி திதியாகும். ஆனால் கிட்டியதோ ஆழகால விஷம். என்ன செய்வதென்பது தெரியாது திகைத்த தேவர்கள் சதாசிவனான சிவபெருமானிடம் சொன்னார்கள். கைலாயனாய் அனைவரையும் காக்கும் விதமாக அந்த கொடிய விஷத்தை தன் கண்டத்தில் அடக்கி திருநீலகண்டனாரார். இந்த விஷத்தை அவர் உண்ட நாள்தான் ஏகாதசி நாளாகும். பின்னர் சிவனாரின் வழிகாட்டுதலின்படி ஏகாதசி இரவு திரும்பவும் இரண்டாம் முறையாக திருப்பார்க்கடலை கடையத் தொடங்கினார். மறுநாள் துவாதசி என்று விடியற்காலை மகாலட்சுமி, ஐராவதம் என்ற வெள்ளை யானை, காமதேனு என்ற பசு, 3 கற்பக விருட்சம் முதலியவை ஒன்றாக பின் ஒன்றாக பார்க்கடலை கடைந்து தந்த பரிசுகள் வெளிவந்து தொடங்கியது. இறுதியில் தன்வந்திரி 4 கரங்களுடன் அவற்றில் சீந்தல் கொடி, அட்டைப்பூச்சி, அமிர்த கலசம், கதாயுதம் இவற்றில் நீலமேனி கொண்டவராக மஞ்சள் பீதாம்பர ஆடையணிந்து தோன்றினார். மகாலட்சுமி ஸ்ரீ ராமநாராயணன் தன் வில்லால் ஆக்கி கொண்டார். அமிர்தத்தை தேவர்கள் பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.